கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலே ஒரு பரபரப்பா தரமா இருக்கும். அந்த மாதிரியான வரிசையில இந்த படத்தையும் சொல்லலாம். எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து சும்மா நம்மளே மிரள வச்சிருப்பாங்க. படத்தோட ஒன்லைனர் சொல்லி பண்ண வேண்டாம், நேரா படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவொடனே நேரா ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெளியே போன என் வீட்டுக்காரர் இன்னும் வரலங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஏட்டுக்கிட்ட சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஏட்டுங்களோ, விடுமா இந்த காலத்து ஆம்பளைங்களா வெளியே போனானாக்கா சின்ன வீடு வச்சிருக்கிறான்னு அர்த்தம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, காலைல வந்துருவோம் அப்படின்னு தப்பா பேசுறாங்க. ஆனா அவங்க மனைவியோ அப்படிலாம் இல்ல சார், என் வீட்டுக்காரரு ரொம்பவே நல்லவரு, ஒரு வேலை விஷயமா போனாரு, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த அம்மாவும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரிமா நான் கோவப்படாதமா, சும்மா தான் சொன்னா அப்படின்னு அந்த கேஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலகமா சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தியாகு மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற மொத்த போலீஸ்காரங்களுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா தியாகுங்கிறவன் மிகப்பெரிய ஒரு வில்ல, அவன் கூட உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி என் பொண்ணோட கல்யாணத்துக்காக பணம் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தோம், கடைசியில எங்க வீட்டுக்காரரு இடத்தையும் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த இடத்த வச்சுதான் பணமே வாங்கணும், ஆனா இப்ப என்னடானா எங்களை மிரட்டுறோம் பணம் கேட்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் பணம் கொடுத்துறோம், ஒரு 2-3 மாசம் டைம் கேட்டதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இந்த அம்மா அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்றாங்க. முதல்ல வாயில போட்டது ஒண்ணுதான், அவங்கிட்ட நீ பத்திரம் கொடுத்தது ஒண்ணுதான், அதெல்லாம் திரும்பி வரவே வராதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கதான் நம்ம படத்தோட ஹீரோ இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆகிறாரு. அது எப்படி வாங்கி கொடுக்க முடியாம போயிடும், வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் தியாகுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சார், தியாகு சாதாரண ஆளு கிடையாது, இதுக்கு முன்னாடி அவன் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதால சொத்துக்களை எப்படி வாங்கணும், பொதுமக்கள்கிட்ட இருந்து எப்படி அடிச்சு ஏமாத்தணும், புறம்போக்கு இடத்தை எப்படி பட்டா மாத்தணும் அப்படின்னு எல்லா வித்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு எம்எல்ஏவோட பினாமியா கூட இருக்கிறான் சார். அவங்கிட்ட நம்ம பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா சொத்துக்களையும் அவனோட கண்ட்ரோல்ல எடுத்து எல்லாத்தையுமே அவனே சேல் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தியாகுவை பத்தி. இப்ப அந்த அம்மா கிட்ட என்னதாம்மா நடந்துச்சு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அந்த அம்மா ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஆக்சுவலி இவங்க அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக பணம் கொஞ்சம் தேவைப்பட்டிருக்கு, அந்த பணத்தை வாங்குறதுக்காக தியாகு கிட்ட வட்டிக்கு வாங்கி இருக்கிறாங்க, பதிலுக்கு பத்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து வட்டி சரியா ஒரு 2 மாசம் கட்ட முடியாதால மொய் பணம் எடுத்து கொடுக்கறதாவும் சொல்லி இருந்தாரு நம்ம காணாம போன சேகரன். ஆனா அப்படி இப்படின்னு கொஞ்சம் செலவானதால வட்டி பணமும் கட்ட முடியாம போயிடுச்சு, அசலும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. இப்போ அந்த வில்லன் தியாகுவும் அவனுக்கு அடியாளுங்க எல்லாருமே நம்ம சேகரன் வீட்டுக்கு வந்து இன்னும் உனக்கு 10 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீ பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த பத்திரத்தை நீ மறந்துரு அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டிட்டு போறாங்க. என்ன மிரட்டுறீங்கன்னு சொல்லி நான் போலீஸுக்கு போகணும்னு சொல்லும்போது நீ எங்க வேணா போய் எவனாலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, உன் பொண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுத்துல அந்த வீட்டுக்கு போய் என் ஆளு தான் போயிட்டு இருக்கிறான், நீ பணத்தை கொடுக்கிறியா இல்ல என் ஆளு உள்ள போயிட்டு ரகலை பண்ண சொல்லுவான்னு சொல்லி அப்படியும் பிளாக்மெயில் பண்றாங்க. நான் பணத்தை எப்படியா ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பணத்தை ரெடி பண்றதுக்காக முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, பேரு யோகலிங்கம், அவரை போயிட்டு பாக்குறாங்க. ஒரு டீ கடையில 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சேகரன் அவங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி யோகலிங்கம் பக்கத்துல தான் இருக்கான், அவங்கிட்ட தான் ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மீதி ஒரு 7.5 லட்சம் வெளியே அப்படி இப்படின்னு புரட்டி இருக்கிறாரு இந்த ஆளு. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சது. இந்த அம்மா அது வரைக்கும் தான் சார் என்கிட்ட பேசினாரு, சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார், அதுல இருந்து தான் காணாம போயிட்டாரு அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம சேகரன் மனைவியும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த வில்லன் தியாகுவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒருத்தவனை பிடிச்சி கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவங்க அண்ணனையே ஏற்கனவே இவன் கொலை பண்ணிட்டானா, இவனை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக இப்ப நீ இந்த மாதிரி முட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியடா, உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்காக போறாங்க. அப்ப நம்ம போலீஸ்கார ஹீரோ வந்து சரியான நேரத்துல காப்பாத்துறாரு. சரியான நேரத்துல காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவனுக்கு அடியாளங்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த வில்லன் தியாகுவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அந்த கேப்ல எம்எல்ஏ இவருக்கு போன் பண்ணிட்டாரு. என்னையா நீ யாரு என்னன்னு தெரிஞ்சு மோதணும், தெரியாம மோதக்கூடாது, நீ இருக்கிற இடமே இல்லாம அழிச்சிருவோம் பாரு அப்படின்னு எம்எல்ஏவும் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரிங்க சார் உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, சும்மா ஒரு 4 மணி நேரம் கஸ்டடியில் வச்சுட்டு விட்டுறேன் அப்படின்னு கூட சப்போர்ட்டுக்காக இன்னொரு அடியாளுங்க 4 பேர் ஜெனரலா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா அடுத்த நிமிஷத்துல விசாரிக்கிற விதைகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடியாளுங்களை போட்டு போலீஸ்காரங்க சும்மா புரட்டி எடுக்கிறாங்க. புரட்டி எடுக்கும் போது தான் அங்க இருக்கிற அடியாளுங்க ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா கடன் வாங்கும் போது பத்திரம் கொடுத்தா நம்ம சேகரன் இருக்காரு இல்லையா, அவரோட இடத்தை எம்எல்ஏக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு, அதனால அந்த இடம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. சார் அவன் இன்னும் பணமே ரெடி பண்ணல, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம தியாகு சொல்லும் போதே நம்ம சேகரன் கரெக்டா போன் அடிச்சிருப்பாரு. ஐயா நான் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஒரு 4 மணிக்கா போன் பண்றேன் அப்படின்னு நம்ம சேகரன் கிட்ட தியாகுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல போலீஸ்காரர் இங்க இருக்கிற வில்லங்கிட்ட எவ்வளவு தூரம் விசாரிச்சிருப்பாரு, ஆனா அடிச்சிருக்க மாட்டாரு, இருந்தாலும் தியாகு கிட்ட எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போறாரு. கட் பண்ண இந்த பக்கத்துல சேகரன் மீதி 7.5 லட்ச ரூபா ஒரு ஏழை சீட்டு நடத்துறவர்கிட்ட தான்
தான் பணத்தை வாங்கியிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. ஆமா சார், என்கிட்ட வந்தாரு, ஒரு 7.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருந்தாரு, ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லி கேட்டதால நானும் கொடுத்தேன் சார், ரொம்பவே நல்ல மனுஷன் சார் சொல்லி அவரு ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட பணம் வாங்கும்போது தான் சார் அந்த தியாகும் இவருக்கு போன் பண்ணா, அப்ப கூட சேகரனை ஒரு 4 மணிக்கு வர சொன்னார் சார் அப்படின்னு இங்க இருக்கிற போலீஸ் கிட்ட எவிடன்ஸா சொல்லிடுறாரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காணாம போன நம்ம சேகரனோட போன் ஹிஸ்டரி எல்லாம் எடுக்க சொல்லி இருக்காங்க. இந்த பக்கத்துல கடைசியா எங்க டீ குடிச்சாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்கு முன்னாடியே தான் காணாம போன சேகரனோட வண்டி இருக்கு. இப்ப டீ கடைக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமா சார், அன்னைக்கு காலையில வந்தாரு, வண்டி அங்க பார்க் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துருந்தாரு, அவர் ஃப்ரெண்டும் இருந்தாரு சார், அவர் பேர் யோகலிங்கம், அவர்கிட்ட தான் ஏதோ ஒரு 50,000 ரூபாய் பணம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சேகரன் உங்க மனைவிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தால இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதுல நம்ம யோகலிங்கம் நான் கிளம்புறேன்டா, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவரும் டீ குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற சலூன் பக்கமா அவர் கடை ஒன்று இருக்கு, ஸ்டுடியோ ஒன்று நடத்திட்டு வராரு, அங்கதான் சார் போயிருப்பாரு அப்படின்னு டீ கடைக்காரன் அதுக்கு மேல நான் பார்க்கல அப்படின்றான். சரின்னு நம்ம போலீஸ்காரங்க அங்க போய் பார்த்தா ஸ்டுடியோவும் பூட்டி இருந்தது. பக்கத்துல ஒரு சலூன் கடை இருக்கு, விநாயகன் ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பக்கத்துல ஸ்டுடியோ ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது வந்தாரு சார், இந்த பக்கமா போயிருப்பாரு, பக்கத்து கடையில போய் பாருங்க அப்படின்னு இவனும் கொஞ்சம் நக்கலா பேசுறான். பக்கத்துல இருக்கிற ஏட்டு மிரட்டுறாரு, டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, அவரு காணாம போயிட்டாரு சொல்லும் போதுதான் சார் எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு வந்திருந்தாரு, ஸ்கூட்டியை விட்டுட்டு அங்க டீ குடிச்சிட்டு நம்ம கடைக்கு தாடி எல்லாம் சேவிங் பண்றதுக்காக நம்ம கடைக்கு வந்திருந்தாரு சார். அப்புறம் சேவிங் பண்ணும்போது அவருக்கு ஒரு முக்கியமான போன் வந்தது, அந்த போன்ல ஏதோ பாட்டி கிட்ட பேசுற மாதிரியும் அவர் உடனே வர சொன்னதால பணம் கொடுக்கறதாக கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அதுக்கப்புறம் அவரு பேசி முடிச்சுட்டு நேரா ஒரு ஸ்கார்பியோ காருன்னு நினைக்கிறேன் சார், அதுல கூட ஒரு சிவலிங்கம் படம் போட்ட மாதிரி இருந்தது, அந்த கார்ல ஏறி போனார் சார், அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு இங்க இருக்கிற முடிவெட்டணும் சொல்றான். போலீஸ்காரங்களும் அந்த வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்லாம் கேட்கறாங்க. ஆனா இவர் அதெல்லாம் எதுவும் நோட் பண்ணல சார், சரியா நான் பார்க்கல, ஆனா ஒரு சிவலிங்கம் போட்ட ஒரு ஸ்டிக்கர் ஓட்டின காரு சார் இது அப்படின்னு எவிடன்ஸ் சொல்றான். அந்த மாதிரி எந்த காராவது தியாகுக்கு சம்பந்தப்பட்டது இருக்குதா அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. தியாகுவோட ஆளுங்களா வந்து நம்ம ஹீரோவை மிரட்டி பாக்குறானுங்க. ஒழுங்கா என் அண்ணனை விட்டுட்டு இல்ல அப்படின்னு வச்சுக்கோயா, நீ இருக்கிற இடம் இல்லாம உங்களை அழிச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதையும் நம்ம போலீஸ்காரரு அங்க வந்தவங்களாம் பிடிச்சி சாத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு எம்எல்ஏ கிட்ட காட்டுறானுங்க. பாருங்க ஐயா, உங்களுக்கு அன்னைக்கு அவன் பயந்த மாதிரி இருந்தா, இன்னைக்கு பாருங்க என்ன மாதிரி எதிர்த்து பேசுறான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற எம்எல்ஏவும் இவனை நம்பாலுன்னு நினைச்சேன், ஆனா இவன் நமக்கு எதிராகவே வேலை பார்க்கறான், இவனை என்ன பண்றோம்னு பாரு, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல காணாம போன சேகரன் இருக்கார் இல்லையா, அவரோட போன் வந்துட்டு கடைசியா தியாகுவோட மில்லுல கிடைச்சிருக்கு. அந்த மொபைல் இப்ப யார்கிட்ட இருக்குன்னு தெரியல, ஆனா இப்ப ஆன் ஆயிடுச்சு. அந்த நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்றாங்க. ட்ரேஸ் ஓவர் பண்ணி போனதுல ஒரு லேடி கிட்ட இருக்கு. அந்த லேடியோட வீட்டுக்காரர் தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட வந்து மிரட்டி இருப்பாரு, அண்ணனை விடுங்கன்னு சொல்லி. சோ அவர் யாருன்னா தியாகுவோட அடியாள் தான். இப்ப நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு, தியாகுவோட அடியாள் தான் சேகரனை கிடைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்து அந்த அடியாளையிலும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. விசாரிக்கும் போது நம்ம போலீஸ்காரரு, டேய் இந்த சிவலிங்கம் போட்ட காரு உன் அண்ணன் கிட்ட தான் இருக்குது, அந்த ஸ்கார்பியோ காரும் உன் அண்ணன் கிட்ட தான் இருக்கு, அப்போ நீங்க தானே சேகரனை கடத்திருக்கிறீங்க, என்னென்ன நடந்துச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழந்து எடுக்கிறாங்க. ஆனா அவனோ வழி தாங்க முடியாம, இல்ல சார் நான் கிரீசர்ல இருந்தேன், அப்ப அந்த போன் அங்க கடந்துச்சு, அந்த போன்ல இருக்கிற சிம் கார்டை கழட்டிட்டு நான் வேற சிம் கார்டு போட்டுக்கிட்டேன் சார், மத்தபடி அந்த போன் சேகரன் எனக்கு தெரியாது சார், கீழே கிடைச்சது அப்படின்னு இவன் ஒரு பக்கம் சொல்றான். இப்ப காணாம போன சேகரனோட போன் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற எல்லா நம்பரையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. கட் பண்ண இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு தென்னந்தோப்புல ஒரு விவசாயி ஒருத்தர் இளநீ பறிக்கிறதுக்காக மேல ஏறிக்கிட்டு இருக்காரு. என்னத்தையோ பார்த்துட்டு பயந்தபடி கீழே இறங்கி வராரு. என்னடான்னு போய் பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு பெண்ணு இறந்து கிடக்கிறதா பாக்குறாங்க. போலீஸ்காரங்கல இருந்து A to Z எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. ஒரு இளம் பெண்ணை யாரோ கொலை பண்ணி மூஞ்சில வர ஏதோ ஒரு பேப்பரை போட்டு சாகடிச்சு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் வராரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணோட ஹேண்ட்பேக், அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறதுக்கு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். இப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்த உடனே சும்மா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம போலீஸ்கார அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு, பொண்ணோட முகத்தை கூட நீங்க பார்க்கல, அதுக்குள்ள ஏன் இப்படி அழுகுறீங்க, ஒருவேளை வேற பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுல இருந்து என் கூட நான் பார்த்து வளர்த்த பொண்ணு சார், அவளோட முடி கூட வச்சு நான் கண்டுபிடிச்சிருவான் அவன் என் பொண்ணு தான் அப்படின்னு, அது என் பொண்ணு தான் சார் அப்படின்னு பயங்கரமா இந்த ஆளு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கடைசி அவங்க பொண்ணை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணை பத்தின ஒரு பிளாஷ் பார்க்க போறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், ரொம்பவே பாசமாவும் வளர்த்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணும்
அப்பா அம்மா மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்கும். என் பொண்ணு டவுனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நகை கடையில வேலை பார்க்கறா சார். ஒரு நாள் வேலை முடிச்சிட்டு எப்பயுமே வீட்டுக்கு வர ஒரு பொண்ணு 11 மணி ஆகி வரவே இல்லை. நானும் எத்தனை தடவை போன் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு ரிங் போச்சு. அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நகை கடைக்கு போய் பார்த்தேன். அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கேட்டா அவன் எப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. எப்பயுமே என் பொண்ணு அந்த கடையில இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் பஸ்ல தான் வருவா. பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஸ்கூட்டில வந்துருவாங்க சார் என் பொண்ணு அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க அப்பாவும் சொல்றாங்க. காணாம போன அன்னைக்கு அங்க இருக்கிற வண்டிங்க விடுற ஸ்டாண்ட்லி போயிட்டு பார்த்தோம் சார். என் பொண்ணோட வண்டி அங்கதான் இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அந்த அம்மா எப்பவே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு இந்த மனுஷன் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இறந்து போன பொண்ணோட முகத்தை அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா இவரோட பொண்ணு தான். கதறி துடிக்கிறாரு, அழுகவும் செய்யறாரு. இப்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இறந்து போன பொண்ணோட முகத்தை இறுக்கி பண்ணுது. அது வந்துட்டு இந்த சர்ஜரி பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு பேப்பர். அது எப்படி இங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. இப்ப ஸ்டாண்ட்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா அந்த பொண்ணு எப்பயுமே இங்க வரும் சார், ஆனா அன்னைக்கு சீக்கிரமா போயிடுச்சு சொல்லும்போது அங்க இருக்கிறவனை பிடிச்சி அடி அடிக்கிறாரு நம்ம போலீஸ்காரங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றான்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றான். அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து சார், அந்த பொண்ணு என்னமோ நான் சைட் அடிப்பேன் உண்மைதான் சார், ஆனா அந்த பொண்ணு வண்டி எடுத்துட்டு போகும்போது திடீர்னு கீழே விழுந்துச்சு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். சரின்னு இந்த நேரத்துக்கு போக முடியாதுன்றதால வண்டி நான் பஞ்சர் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கோமா, இப்போதைக்கு நீ பஸ்ல போயிடுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்துக்கு பஸ் இல்லைனா நான் எப்படி நான் இவ்வளவு தூரம் நடந்து போற விஷயம்லாம் சாத்தியமே இல்லைனா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னதால நான் தான் சார் ஒரு ஆட்டோவை தெரிஞ்ச ஆட்டோவை பிடிச்சி அமுச்சு விட்டேன், மற்றபடி என்ன நடந்துன்னு தெரியல சார் போது எந்த ஆட்டோட அமுச்சு விட்டேன்னு சொல்லி இப்போ அந்த ஆட்டோ டிரைவரையும் விசாரிச்சு போலீஸ்காரங்க அவனையும் தூக்கி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறான், சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன் தான் சார், ஆனா ஆட்டோல ஏற பொண்ணுங்கள்லாம் என் அக்கா தங்கச்சியா தான் சார் நான் பார்ப்பேன். அன்னைக்கு அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸ்ல நான் கொண்டு போய் விட்டேன் சார். ஆனா விடுறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நிப்பாட்ட சொன்னிச்சு, ஏமான்னு சொல்லி கேட்கும்போது இங்க இருக்கிற தெருநாய்களுக்கு நான் வழக்கமா பிஸ்கட் போடுவேனா, இப்பவும் நான் பிஸ்கட் போடணும் அப்படின்னு சொல்லும்போது ஏமா மணி என்ன ஆகுது இந்த நேரத்துல பிஸ்கட் போட போறியான்னு சொல்லும்போது இல்லைன்னா அந்த நாய்க்கு நான் பிஸ்கட் போடுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னதால சரின்னு நானும் போய் அந்த இடத்துல நிறுத்தினேன் சார். ஆனா வழக்கத்துக்கு மாறா அங்க வேற ஒருத்தர் ஏதோ பிஸ்கட் போட்டுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. நானும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இன்னைக்கு உனக்கு மிந்திக்கிட்டாம ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு பிஸ்கட் போடுறதா போச்சு சார், ஆனா போடாம திரும்ப ஆட்டோல வந்து ஏறிச்சு, என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னா வேற ஒருத்தர் கறி கடையில ஏதோ கொஞ்சம் கறி மீந்துருச்சுன்னு சொல்லி அவர் அங்க கறி போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நாய்ங்க, இன்னைக்கு பிஸ்கட் போட்டா மூந்து கூட பார்க்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த பொண்ணோட வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இறக்கி விட்டுட்டு இவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு இங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் சொல்றான். எந்த இடத்துல கறி போட்டுட்டு இருந்தான்னு சொல்லி அந்த இடத்தையும் போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல சில கறி எல்லாம் சிதறி கிடக்கிறத பாக்குறாங்க போலீஸ்காரங்க. சரின்னு நம்ம ஹீரோவா அந்த ஆட்டோ டிரைவரை போட்டோ எடுத்துட்டு எப்ப கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு தண்ணி கூட எடுத்துட்டு வருது. நம்ம போலீஸ்காரையே உத்து பார்த்துக்கிட்டே போகுது, என்னன்னு தெரியல. அங்க இருந்து நம்ம போலீஸ்கார் கிளம்பும்போது அங்க இருக்கிற சாணியை மெரிச்சு போடுறாரு. அங்கேயும் கழுகிட்டு சரின்னு இந்த பக்கம் கிளம்புறாங்க போலீஸ்காரங்க. இப்ப அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல நேத்து அங்க இருக்கிற சிக்கன் கடையில யாரெல்லாம் அதிகமா கறி வாங்கி திடீர்னு அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் நபரை மட்டும் தூக்குங்க அப்படின்னு விசாரணை பண்றாங்க. ஆனா எந்த கடையிலுமே அந்த மாதிரி எந்த ஆர்டருமே கேன்சல் ஆகல. திடீர்னு ஒரு கடை மட்டும் மூடி இருக்கு. அவனை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பேரு மாரியப்பன் மட்டும் தெரிய வருது. இப்ப அவனே போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவனோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம போலீஸ்காரருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கேஸ்ல இவனும் இன்வெஸ்டிகேஷன் ஆயிருப்பானு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கெஸ் பண்றாங்க. ஆனா அவனை விசாரிச்சதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அப்படி இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா போன் பண்றாங்க. எத்தனை தடவை அவனுக்கு போன் பண்றது, போனை எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு முக்கியமான கொலை கேஸை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கமா, அதனாலதான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு பொண்ணு பார்த்துருக்கிறேன், உனக்கு ஓகேன்னா சொல்லு, உடனே கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேமான்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாரு. இப்ப அடுத்தது ஸ்டேஷனுக்கு வராரு. காணாம போன சேகரனோட மனைவி அங்க நிக்கிறாங்க. சார் என்ன சார் வீட்டுக்காரர் எங்க சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது பாருமா, தியாகு இப்ப என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான், அவன் என்கிட்ட தான் இருக்கிறான்னு வெளியே யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், உங்க வீட்டுக்காரன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை விசாரிச்சாதான் தெரியும், இது வரைக்கும் அவன் எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை தான் சார் சாமி போல நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கறிக்கடை மாரியப்பனை கூட்டு வந்து கஸ்டடியில வச்சு அடின்னு அடி பின்னி எடுத்துருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவன் உண்மையே சொல்ல, சார் இதை பாருங்க, நீங்க என்ன கொன்னே போட்டாலும் அதை நான் பண்ணல சார், நேத்து நான் கறிக்கடையை பாதியிலே மூடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சார், எனக்கு இதுக்கு சம்மதம் சார், வேணா நம்புங்க சார், இல்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, அதையாவது நான் சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவனு சொல்றான். நம்ம ஹீரோவும் இவனும் பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ப ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்குது, அதையும் பாக்குறாங்க. அப்ப அதை படிக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். என்ன அப்படின்னா இறந்து போன பொண்ணு ஒரு 6 மாசம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு இல்லையா, ஒருவேளை அந்த பொண்ணு யாரையாவது காதலிச்சு அவன் இதை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு
இதெல்லாம் சொல்லி கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இறக்கும் போது கிடைச்சது இல்லையா ஒரு பேப்பர், அந்த பேப்பர் சர்ஜரிக்கு யூஸ் பண்ற பேப்பர். அப்படி இருக்கும்போது இது பர்டிகுலரா எங்க வந்துட்டு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பேப்பர்ல இருக்க பார்கோடை வச்சு செக் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த பொண்ணு வேலை பார்த்தா லலிதா ஜுவல்லரிக்கு போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணியிருக்காங்கிறதுக்காக விசாரிக்கிறதா போறாங்க. அங்க இருக்கிற மேனேஜர் எங்க கடையில வேலை பார்க்குற ஒரு பையன் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான் சார், ஆனா அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல அப்படின்னு அந்த பையன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்ததுல இருந்து அந்த பையன் வேலைக்கே வரதில்ல சார், அவன் இங்கதான் ஒரு இடத்துல தங்கி இருக்கான்னு சொல்லி அட்ரஸும் கொடுக்குறாங்க. இன்னொன்னு நம்ம போலீஸ்காரங்க அந்த பொண்ணு கூட வேலை பார்த்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அந்த பொண்ணுகிட்டயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஆமா சார், அந்த பொண்ணை அவன் விடாம துரத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை அந்த பொண்ணு குடிச்சிட்டு வச்ச டீயை கூட எடுத்து குடிச்சிட்டான், நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொன்னதால அந்த பொண்ணு தட்டி விட்டுருச்சு. அதனால அவனுக்கு ஒரு வெறி இருந்தது, அதனால கூட பண்ணிருப்பானு எனக்கு என்ன ஒரு டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணு சொல்லுது. இப்ப அடுத்தது மேனேஜர் கொடுத்த அட்ரஸ்ல அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாலே லவ் டார்ச்சர் அவனோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா இப்ப அங்க ஒரு ஷாக் என்ன அப்படின்னா அவன் தூக்கல தொங்கிட்டு இருக்கான். இறந்து போன பொண்ணோட அந்த நியூஸ் பேப்பர் அவனோட கையிலே இருக்கு, அப்படியே தூக்க மாட்டி இருக்கிறான். அவனோட இருக்கிற ரூம் ஃபுல்லா இறந்து போன பொண்ணோட போட்டோவை வச்சு கவிதையை எழுதி பொழிஞ்சிருக்கிறாரு இந்த கவிஞர். அப்பதான் இந்த போலீஸ்காரங்களுக்கு புரியுது இவன் ரொம்பவே சின்சியரா அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான், ஆனா இவனுக்கு காதல எப்படின்னு சொல்ற தெரியாம டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்னு. அந்த பொண்ணு இறந்தது தாங்கிக்க முடியாம இவனும் தூக்கு மாட்டி இறந்துட்டான். என்ன மாதிரி ஒரு லவ் பாருங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல இறந்து போன பொண்ணோட அப்பா அந்த இறந்து போன பொண்ணோட சாம்பலை அப்படியே எடுத்துட்டு வராரு அஸ்திய. அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்பவே கதறாங்க, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆக்கணுமே யாரு அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ்காரர் வராரு. போலீஸ்காரர் வந்தது பொண்ணோட அப்பா கிட்ட கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடாது, இருந்தாலும் மன்னிச்சிருங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுக்கு யார் கூடயாவது இந்த மாதிரி காதல் கீதல் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார், என் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு பக்கம் அவரு சொல்றாரு. சரி நீங்க இருந்து நம்ம போலீஸ்காரும் அப்படியே கிளம்பி வராங்க. வரும்போது இன்னொரு பொண்ணு அன்னைக்கு தனி குளம் தூக்கிட்டு போச்சு இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மறிக்குது. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உண்மை கதையை சொல்லுது. அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம் போலான்னு சொல்லி நைட் டைம்ல ஏஞ்சி வந்தேன் சார், அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுல பயங்கரமா சத்தம் கேட்குது, நான் ஓய் விட்டு நின்று கேட்டேன். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்றதாவும் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதாலையும், ஆனா அவங்க அப்பா அவன் வேற ஜாதி நாம வேற ஜாதி, அதனால இதெல்லாம் செட் ஆகாது, நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துச்சு சார். ஆனாலும் அந்த பொண்ணு நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா எங்க புள்ள ஆசைப்பட்டிருக்கு, இதனால் வரைக்கும் எதையுமே ஆசைப்பட்டு கேட்டதில்ல, பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு கேட்கும்போது ஊரை எதிர்த்து ஜாதியை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது, எனக்கு தெரியாம நீங்களும் எதுவும் பண்ணக்கூடாது, தொலைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. போலீஸ்காரர் கிட்ட அவங்க அப்பா என் பொண்ணு யாரையுமே காதலிக்கணும் பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணோட அண்ணனும் இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோக்கு அதை பத்தின சிந்தனையே இருக்கு. ஒருவேளை காதல் ஜாதி எதிர்ப்புல ஒருவேளை கொலை பண்ணது அந்த பொண்ணோட அப்பங்காரனா இருப்பானு சொல்லி நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க காணாம போன சேகரனோட கேஸ் தியாகு வில்லனை திரும்ப விசாரிக்கிறாரு நம்ம போலீஸ்கார். ஒழுங்கா நீயா சொல்லிட்டீங்கன்னாக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப சேகரன் எங்க இருக்காரு சொல்லும்போது இதை பாரு நான் ஒண்ணு ஓடி ஒளியிற ஆளு கிடையாது, சேகரனை நான் தான் கடத்தின அப்படின்னாலும் நான் தான் கொலை பண்ண அப்படின்னாலும் நான் தைரியமா சொல்லுவான், ஆமாண்டா நான் தான்டா பண்ண அப்படின்னு சொல்லுவோம், உன்னால என்ன பண்ண முடியுமா பாத்துக்கன்னு போயிடுவேன். ஆனா நான் பண்ணாத ஒரு கேஸை நீ என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்லயே போயிட்டு நீ சொன்னாலும் இந்த கேஸே நிக்காது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம தியாகு போலீஸே மிரட்டுறாரு. இன்னைக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டு போறதா முடிவும் பண்ணிருக்காங்க. அதுக்கான சார்ஜ் சீட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இப்ப கோர்ட்டுக்கே கூட்டு போயிடுச்சு. அங்கேயும் நம்ம எம்எல்ஏ வராரு. எம்எல்ஏ வந்து போலீஸ்கார மிரட்டுறாரு. மிரட்டும் போது நம்ம போலீஸ்காரு உங்களோட இல்லீகலா நீங்க பண்ற இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்குற எல்லா சொத்துக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, நான் போட்ட அப்படின்னா உங்களோட எம்எல்ஏ பதவியே இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம போலீஸ்காரர் மிரட்டுறாரு. இப்போ கட் பண்ணா இந்த பக்கத்துல இறந்து போன பொண்ணோட முகத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டாங்க இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் சப்ளை ஆயிருக்குன்ற டீட்டெயில் கிடைச்சிருச்சான். பர்டிகுலா மதுரையில மட்டும் ஒரு 3 கடைக்கு மட்டும் தான் அது சப்ளை பண்ணுவாங்களா. அந்த 3 கடையில 2 கடையில போட்டு நம்ம போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த 2 கடையிலுமே இது நம்மளது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவதா இன்னொரு கடை இருக்கு, அந்த கடைக்கும் போயிட்டு விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தியாகுவை கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்க இல்லையா, ஆனா இப்ப கேஸ நம்ம ஹீரோ பயங்கர எவிடன்ஸா மாத்தணுங்கிறதுக்காக படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தன் அண்ணனை கொண்டுட்டான், 2வது தம்பியை கொலை பண்றதுக்காக போதுதான் நம்ம ஹீரோ இவரை காப்பாத்தி அரெஸ்ட் பண்ணிருப்பாரு நம்ம தியாகுவை. அப்படி இருக்கும்போது கொலை முயற்சிங்கிற பேர்ல அவனும் வந்து சாட்சி சொல்லியிருப்பான். அதனால இந்த கேஸ் பயங்கர எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேகரன் காணாம போனார் இல்லையா, அவரோட போன்ல கடைசியா வந்துட்டு ஒரு போன்ல பேசிருக்காரு. அந்த நம்பரை போன் பண்ணி ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது இப்ப வேற ஒரு
ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ஏரியா போலீஸ்காரன் போய் விசாரிக்கும் போது, சார் நீங்க ட்ரேஸ் பண்ற நம்பர் புதுசா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு பையனும் இருக்கிறாங்க சார், ஆனா அவங்களுமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா கடைசியா அந்த நம்பருக்கு தான் இவர் போன் பேசியிருக்கிறது தெரியுது. அப்பனா அவங்க யாரு அப்படின்னு ஒரு பக்கம் விசாரிக்கலாம் முடிவு பண்றாங்க. ஆனா இறந்து போன துக்கத்துல அவங்கள்ட்ட விசாரிக்க முடியாது சார், ஒரு 2 நாள் போகட்டும் நான் விசாரிச்சு சொல்றேன்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. இப்போ இன்னொரு பக்கத்துல இறந்து போன பொண்ணோட முகத்துல இருந்த அந்த பிளாஸ்டிக் பார் கோடை வச்சு அதனோட ஏஜென்சியை கண்டுபிடிச்சாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு. அவங்களும் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த நம்பர் இப்போ ஒரு லொகேஷனுக்கு போய்கிட்டே இருக்கு. அந்த லொகேஷனுக்கு ஒரு போன் கால் வருது அந்த பார்ட்டிக்கு. அப்போ அந்த பார்ட்டி பேசுறது என்ன அப்படின்னா, ஊட்டில எனக்காக ஒரு தனியா ஒரு இடத்த ரெடி பண்ணி வை, போலீஸ்காரங்க என்ன ட்ரேஸ்வர் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, என் போன் எனக்கு ஒரு நேரத்தில் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதையும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க ட்ரேஸ்வர் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அவனை துரத்திக்கிட்டே போறாங்க. அவனையும் பிடிச்சி கஸ்டடியில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கும் போது தான் அவன் ஒரு உண்மையவே சொல்றான். என்ன அப்படின்னா, என் தங்கச்சிக்காக நகை வாங்குறதுக்காக தான் நான் அப்பப்ப அந்த நகை கடைக்கு போவேன். அப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பஸ் ஸ்டாப்ல போகும்போது அந்த பொண்ணை என்கிட்ட பேசினா, என் பின்னாடியே சுத்துற, அதுக்கு பதிலாக நீ வேற ஒரு பொண்ணு கூட சுத்தி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நான் ஓகே சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே பண்ணா நான் என்ன பண்ணுவேன், மூக்குட்டில் என் ஃப்ரெண்டு காரை வச்சு நிற்கிறேன், ஏறி போயிடுவேன், காலையில என்னோட பிசினஸ் பார்ப்பேன், சாயந்தரம் வந்துட்டு ஒன்ன பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கூட நீ ரொம்ப பொறுப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பிடிச்சி போகுது அந்த பொண்ணுக்கு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்னிலிருந்து 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நைட்டு பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்துட்டு இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா வந்துட்டு ஒரு டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த பிளாஸ்டிக் கவரை தான் காதலி கையிலே கொடுத்துருப்பாரு. நாளைக்கு நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, அதுல நீங்க கொடுத்துட்டு ஒரு டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா ஒரு லவ்வரை கூட டெலிவரி வேலை பார்க்க வைக்கிறியாடா போடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த பொண்ணு ஜாலியா சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க, நீயே ஒரு கொலையை பண்ணிட்டு நீயே வந்துட்டு நாடகமாட ஆடுற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ கொலை பண்ணது ஒரு பொண்ணு இல்லடா, அவ வயித்துல இன்னொரு குழந்தை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவன் பயங்கரமா அழுகிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் திரும்ப அழுதுகிட்டு, இல்ல சார் அவ இறந்து போயிட்டான்னு தெரியும், ஆனா அவ கன்சீவா இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது சார், அன்னைக்கு போகும்போது கூட என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னா, ஆனா அது என்னோட பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய கிஃப்ட், அன்னைக்கு உனக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தா சார், ஆனா குழந்தை இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது சார், இதை தான் அவ சொல்லியிருப்பா, இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுக்கல சார், ஆனா எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறான். லவ் சொன்னா அடுத்த நாளே இவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு டைம்ல தப்பா நடந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய தங்கி இருக்குது. என் குழந்தைய நானே எப்படி சார் கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் எதுக்குடா அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்தா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போதுதான், என் காதலியை கொலை பண்ணவனை நான் சும்மா விட்டுருவேனா சார், அவனை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் கத்துறான். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒழுங்கா அதை பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க சொல்றாங்க. விசாரிச்சல அது எல்லாமே உண்மையா தான் இருக்குது. சரினே இவனே விட்டுறாங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சேகரன் வச்சு நடத்துற அந்த ஸ்டுடியோல போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சேகரனோட மனைவிக்கு போன் போட்டு சாவி எடுத்துட்டு வர வச்சு அந்த ஸ்டுடியோ ஃபுல்லாவே செக் பண்றாங்க. ஆனா அங்கேயுமே ஒண்ணு பெருசா எவிடன்ஸ் கிடைக்கல. கடைசியா நம்ம சேகரன் பேசுனது யார் அப்படின்னா, யோகலிங்கம் அவர்கிட்ட தான் ஒரு 50,000 ரூபாய் பணம் வாங்குறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் கடைசியா என்கிட்ட எதுவும் சொல்ல சார், பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம யோகலிங்கத்தை நேர்ல வர சொல்றாரு போலீஸ்காரங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, வேற யாராவது சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களான்னு சொல்லும்போது, அன்னைக்கு டீ கடைக்கு முன்னாடி இன்னொருத்தன் டீ குடிச்சிட்டு இருந்திருக்கான், அவன் பாக்குறதுக்கு ஆளு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா சார் அப்படின்னு ஒரு பக்கம் யோகலிங்கம் சொல்லும்போது, அவன் பார்க்க எப்படி இருந்தா எல்லா அடையாளமும் சொல்றாங்க. அவன் கையில வந்துட்டு ஒரு குச்சி மாதிரி பச்சை குத்தி இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற போலீஸ்காரங்க, சார் அது பச்சை கிடையாது கடப்பார, அவன் வந்துட்டு தியாகோட அடையாளம் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேஷன்ல திருட்டு வழக்கில் கைதாயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, சார் அவனை நம்ம அன்னைக்கு நான் அவர்கிட்ட இருக்கிற பேக் அடிக்கணும்னு சொல்லி தான் சார் முயற்சி பண்ணேன், ஏன்னா அதுல பணம் இருக்கு அப்படின்னு இவனும் சொல்றான். அதுல பணம் இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும் சொல்லும்போது, இல்ல சார் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு 8 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, இது கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சார் அது ஆட்டையை பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா ஒரு பீடி பத்த வைக்கிறதுக்குள்ள அவர் எங்க போனார்னே தெரியல சார், மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு இவனும் வாக்குமூலம் கொடுக்குறான். நம்ம போலீஸ்காருக்கு பயங்கர தலைவலியா இருக்குது. இந்த கேஸ்ல எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி கொஞ்ச நேரத்துல பயங்கர வெறி ஆயிடுது. இந்த கேஸ்ல எவெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கானோ எல்லாத்தையும் டெஸ்ட்ல எழுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. எல்லாரையுமே அடிச்சு தரன்னு எழுதிட்டு வந்து போட்டு புரட்டி எடுக்கிறாங்க ஸ்டேஷன்ல. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த முடிவெற்ற விநாயகம் ஒரு நாள் ஸ்டேட் மூலம் கொடுத்திருப்பான், அவரை நான் பார்க்கலன்னு சொல்லியிருப்பான், பக்கத்து கடையில போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பான், கடைசியா வந்துட்டு அவனே ஒரு கதையை சொன்னா அதை ஏன் நான் நம்பணும் அப்படின்னு ஒரு பக்கம் சிந்திக்க
அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முடிவெற்ற விநாயகத்தையும் கூட்டு வந்து செம அடி அடிக்கிறாரு நம்ம போலீஸ்காரங்க. நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்பிட்டு இருக்கணுமா? ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல தோலை உரிக்கிட்டடா அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டும் போதுதான் நான் எல்லா உண்மையும் சொல்றேன் சார்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா இன்னைக்கு சேகரன் இவரோட கடைக்கு தாடியெல்லாம் சேவிங் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்ப வந்துட்டு ஒரு போன் கால் வந்திருக்கும். என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு ஸ்டுடியோ வச்சு நடத்துறாரு இல்லையா, ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஆல்பம் ரெடி பண்ணிருக்கணும். ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க பாருங்க, அவங்க தான் கடைசியா இவருக்கு போன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஊர்ல தான் இருக்கேன், ஆல்பம் முடிச்சீங்கன்னா கையோட வாங்கிட்டு போயிடலாம் நடந்தேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க, நான் இப்ப கடையில இருக்கிறேன், நீங்க நேரம் ஒரு இடத்துக்கு வந்துருங்க, அங்கதான் கலர் லேப்ல இருக்கு, நான் அதை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாரு. அங்க முடி வெட்டிட்டு இருக்க விநாயகத்துக்கிட்ட என்னடா ஒரு பார்ட்டி 4 மணிக்கு வர சொல்றான், இவன் என்னடானா இப்ப வர சொல்றான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இவருக்கு இந்த பக்கம் இவர் ஆளுக்கு முடியெல்லாம் வெட்டி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு தும்பல் வந்துருது. தும்பல் வந்தோடனே கீழே குனிஞ்ச உடனே அவர் சேவிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கத்தி அவர் கழுத்துல அறுத்துருது. ஸோ அறுத்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவர் தலையை தொங்க போட்டுறாரு. இவரும் பிடிச்சி அண்ணன் அண்ணன் கூப்பிடுறாரு. ஆனா கழுத்துல பலமா அறுத்ததால அவரு அங்கேயே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விநாயகத்தோட மனைவி வேற போன் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. பயத்துல என்ன பண்றது தெரியாம வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சோத்துக்குன்னு அலையிறானுங்க. சோறு காலி ஆகிறதுக்குள்ள வாங்கடா போய் சாப்பிடலாம் சொல்லும் போது தான் விநாயகத்துக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்கு வேற வழி தெரியாம ஒரு கறி கட்டையும் ஒரு கத்தியும் எடுத்துட்டு போயிட்டு பீஸா போட்டு அதை எப்படியா டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஒரு சின்ன பார்சலா கட்டினேன் சார். அதே மாதிரி கறி கடைக்கு போய் கறி எல்லாம் வாங்கினேன், சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண அந்த துண்டா வெட்டின அவரோட உடம்ப எடுத்துட்டு போய் நாய்களுக்கு போட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் இவரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு பிஸ்கட் போடலாம் சொல்லி வந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த நாய்களா வேற அந்த கறியெல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆட்டோல இறங்கி அவங்க வீட்டுக்கு திரும்பும்போது அந்த நாய்கள்லாம் இவரோட பையில இருக்கிற அந்த கறியெல்லாம் பிச்சு புடுங்க ஆரம்பிக்குது. இவரும் அங்கிருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு போறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதோ சந்தேகம்ன்ற பேர்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஒரு கட்டத்தில் அங்க போயிட்டு ஒரு தென்னை மரத்துக்கு கீழே அந்த பேக் எல்லாம் புதைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பாரு. அப்ப வந்துட்டு மனுஷனோட பேடி பார்ட்ஸ் இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் ஏதோ ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பா போன் பண்ணியிருப்பாரு. ஸோ போன் பண்ண அடுத்த நிமிஷம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை இது பாரு ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லி பிடிச்சி அந்த பொண்ணை டெலிவரிக்காக அவன் காதலும் கொடுத்த அந்த பேப்பரை எடுத்து அவன் முகத்துல போட்டு எரிக்க அமுக்கி சாவடிச்சிருப்பான். சாகும்போது கூட அந்த பொண்ணோட வயிற்றுல அப்படியே கையை வைக்கும். அநியாயமா நீ 2 கொலையை பண்ணிட்ட அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம போலீஸ்காரர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், அன்னைக்கு கறியை போட்டவன் தான் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது தான் இங்க ஒரு ட்விஸ்டே ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு வரும்போது ஒரு சாணியை நம்ம ஹீரோ மெரிச்சிருப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு டைம் வீட்டில் வந்துட்டு ஷூ படும்போது அதுல இருந்து ஒரு கறி பீஸ் மட்டும் கீழே விழுது. அந்த கறி பீஸை பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அப்படின்றதுக்காக இதை வந்துட்டு அன்அபிஷியலா அந்த கறியை சாம்பிளுக்கு அனுப்பிச்சிருப்பாரு நம்ம போலீஸ்கார். அது மட்டும் இல்லாம காணாம போன சேகரனோட பொண்ணை வர வச்சு அவங்களோட தலைமுடிய டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக 2த்தையும் மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 2மே மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது சேகரன் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம். இப்ப இவனும் அதே தான் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஓரளவுக்கு இந்த கேஸை முடிச்சிட்டாரு. இப்போ அந்த கொலை பண்ணவன் சார் ஃபர்ஸ்ட் கொலை ஒரு விபத்தா நடந்துச்சு சார், ஆனா 2வது கொலை நான் வேணும்னு பண்ணல சார், மாட்டிக்கோமோ தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நடுத்தருவில் நின்றுடுமோங்கிற ஒரு பயத்தினாலதான் சார் நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார்னு அவனை ஆள ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இப்ப வாக்குமூலம் எடுத்தாச்சு, கோர்ட்ல அவனை ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு வாசல்ல கூட கொலை பண்ணவனோட பொண்டாட்டி ஒரு பிள்ளையும் இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம சேகரனோட பொண்ணும் மனைவியுமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கதறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மா என் பொண்ணை எப்படா உனக்கு கொலை பண்ண மனசு வந்துச்சு, உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் குடும்பத்தை சிதைச்சிட்டேடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கொலை பண்ணவனும் என்ன மன்னிச்சிருங்க யா நான் வேணுங்கிற மாதிரி பண்ணல அப்படின்னு காலில் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறான். சேகரனோட மனைவி கிட்ட போயிட்டு நான் வேணும்னு பண்ணலமா, அது ஒரு விபத்தா நடந்துருச்சுமா, என்ன மன்னிச்சிருக்கமான்னு சொல்லி அங்கேயே அழுகிறான். இப்ப அவனை கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. 3 கொலைகளை பண்ணதால இவனுக்கு கோர்ட்ல தண்டனையும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சேகரனோட பத்திரத்தையும் பணத்தையும் வந்துட்டு கோர்ட்ல சேகரனோட மனைவி கிட்டே திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ தியாகு கஸ்டடியில் தான் இருக்கிறாரு கோர்ட்ல. அவர் பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறாரு. கொலை பண்ணவனும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவங்க மனைவியோட தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு ஒரு போன் கால், ஊருக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு சார் அப்படின்னு பாட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படியே இந்த படத்துக்கான பாட்டு லீடவும் கொடுத்து இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான படங்களை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.